குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே மெக்கானிக்கல் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி நேற்று நடத்தின மெக்கானிக்கல் கொஸ்டின் பேப்பரோட ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 50 கொஸ்டின்ஸாக போடலான்னு இருக்கும். இது ஃபஸ்ட்டு 50 கொஸ்டினோட சொல்யூஷன். ஓகே, வில் மூவ் ஆன் டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நிறைய டைம் இல்லை நமக்கு, அதனால் நான் இது வந்து டிஸ்கஷன் வீடியோ இல்லை, இது ஒன்லி சொல்யூஷன் வீடியோ மட்டும்தான். சாரி, ஆன்சர் கீ மட்டும் தான் சொல்லுவோம். சொல்யூஷனாக டீடைல்டு சொல்யூஷன் நம்ம அப்கமிங் டேஸில் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன் கேஸ் ஆஃப் கியர்ஸ் circular pitch PC is product of pi and module. இது சிம்பிள் கொஸ்டின், pi and module. செகண்ட் கொஸ்டின் வந்து the resistance to fatigue அப்படினாலே endurance limit, அதனால ஆன்சர் D for this. தேர்ட் கொஸ்டின் வந்து the central distance between involute gear is equal to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் சொல்லிட்டு பார்த்தோன்னா, the base circle, sum of base circle radius, sum of base circle divided by cos phi, difference of base circle radius by cos phi, sum of pitch circle radius divided by cos phi, difference of pitch circle radius by cos phi அப்படி சொல்லிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, sum of base circle ரேடியஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். வில் மூவ் ஆன் டு ஃபோர்த் கொஸ்டின். நவ் ஃபோர்த் கொஸ்டின் வந்து two helical spring of the same material and of circular cross section, length, number of turns but having radius 20 and 40 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டேரெக்டாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கியூப் பவரில் வரும். அப்போ 2/3 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் பி, 8p divided by 9 அப்படின்றது தான். ஓகே, ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டீல் பிளேட் ஆஃப் 10 சென்டிமீட்டர் and 1 centimeter thick is to be joined by parallel fillet அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. parallel fillet ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து 643 mm, அதாவது லென்த் ஆஃப் தி parallel fillet கேட்டிருக்காங்க. அது வந்து 643 mm வருது. 2 equivalent stiffness of the spring கேட்டிருக்காங்க. parallelன்றதால நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா போதும், S1 plus S2 அப்படின்றது தான். ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு செவன்த் கொஸ்டின். நவ் the angle between principal stress and principal plane அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் இஸ் 45 டிகிரி. இது டைரக்ட் கொஸ்டின். அண்ட் எயித்து கொஸ்டின் வந்து எலகேஷன் ஆஃப் பார் கேட்டிருக்காங்க. அது கால்குலேட் பண்ணால் 1.25 mm வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நைன்த் கொஸ்டின் வந்து a simply supported beam of span L is carrying a uniformly distributed UDL சொல்லிட்டாங்க. அதனால் ஆன்சர் வந்து 5W L/4 divided by 384 EI அப்படின்றத ஆன்சர். ஸோ 10th கொஸ்டின் போட்டோம் அப்படின்னா, அந்த கேண்டிலிவர் பீமில் வந்து லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா எண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா எங்கே அது ஃபெயிலியர் வில் அக்கர்னா அட் தி சப்போர்ட் த ஃபெயிலியர் வில் அக்கர். ஆன்சர் சி. ஓகே, ஸோ 11th கொஸ்டின், த கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆர் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் இன்டு கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும். அதை வச்சு கால்குலேட் பண்ண ஆன்சர் இஸ் 500. அண்ட் 12th கொஸ்டின், ஏர்கிராஃப்டோட மேக் ஆங்கிள் இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இட் கம்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/3. நம்ம சொல்யூஷன் அப்புறம் பார்ப்போம், நம்ம ஆன்சர் மட்டும் போய் பார்த்துட்டு போயிடுவோம். மேபி சரி, அதெல்லாம் ஆன்சர் கீ ராங் ஆன்சராக நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வில் டிஸ்கஸ். ஓகே, எதர் நாங்கள் எதனும் ஆன்சர் கீ மாறிச்சு அப்படின்னு நம்ம அதையும் நம்ம சொல்லிடுவோம், இது மாதிரி மாறிச்சு அப்படின்னு. எதர் யூடியூபோட கமெண்ட்ஸில் பின் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். 13th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், அது 13D. 14th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது கால்குலேட் பண்ணால் 19% சம்திங் வருது. 0.192 சாரி கால்குலேட் பண்ணால் 0.192 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்னு வருது எஃபிஷியன்சி வச்சு கால்குலேட் பண்ணால். ஓகேவா, ஸோ ஓவரால் எஃபிஷியன்சி வச்சு நம்ம பவர் கொடுத்ததெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணால் 0.192 அப்படின்னு வருது வேல்யூ. 15th கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின், இது டெஃபினிஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், அதனால 15th A. 16th கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின், அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட் தான் ஆன்சர். We'll move on to 17th கொஸ்டின். now 17th கொஸ்டின்ல வந்து பெர்னலிஸ் ஈக்குவேஷன் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு 18th கொஸ்டின். 18th கொஸ்டின் வந்து சோப் பபுள் கேட்டிருக்காங்க. இன்சைட் அவுட் சைடு பார்க்கும்போது அது 8 சிக்மா பை டி அப்படின்னு ஃபார்முலா வரும். இதெல்லாம் ஃபார்முலா ஆல்ரெடி
படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ 19th மேட்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் டியில் வருது, அதான் மேட்ச் ஆகுது. 20th கொஸ்டின் நம்ம இது கால்குலேட் பண்ணோம். நம்ம இப்போதைக்கு என்னன்னா கியூவோட ஃபார்முலா அப்புறம் கியூ டாட்டோட ஃபார்முலா ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே ஆர் இன்வெர்ஸ்லாம் இருக்கிறதால இங்கே ஆர் இன்க்ரீஸ் கேட்குறாங்க. அதனால போத் டிக்ரீசஸ், போத் டோட்டல் ஹீட் ரேட் அண்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். இப்போதைக்கு இதான் ஆன்சர். மேபி வேற எதனா கான்செப்ட்ல எதுவும் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். as far as this is the answer for this question. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் கால்குலேட் பண்ணால் ஒரு 80 சம்திங் வருது எனக்கு. அதனால கரெக்டாக அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியல. அகைன் வில் கால்குலேட் அண்ட் வில் புட் தி ஆன்சர் ஃபார் திஸ். மேபி இப்போதைக்கு ப்ரிலிமினரி ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா சி ஒன்னா சொல்லலாம், பட் இட் இஸ் நாட் ஷோர். நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அகைன் 21 மட்டும் கொஞ்சம் ஆன்சர் அப்டேட் பண்ணுவோம். 22க்கு வந்து இது கொஞ்சம் என்னன்னா 4 ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தருது. பட் ஒரே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் மட்டும் தெரியுது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் ஸ்டெடி ஸ்டேட் கண்டக்ஷன் பதிலாக ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற 3 ஆப்ஷனும் 4மே இருக்கும், பட் அந்த ஃபர்ஸ்ட் மட்டும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதனால அதோட ஆப்ஷன் வந்து நம்ம சி அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்கு வேறு ஆப்ஷன் கூட சொல்லலாம், பட் லெட்ஸ் சி வாட் TNPC gives. As far as answer key is for this question 22C. 23 இது வந்து இது அகைன் ஒரு ஆம்பிகுட்டியான ஒரு கொஸ்டின். இதில் வந்து 2 ஆன்சர் வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து 8 நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ளூயிட் கேரக்டரிஸ்டிக் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க, ஃபிலிம் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க, அண்ட் கேரக்டரிஸ்டிக் லென்த் கேட்டிருக்காங்க. நம்ம ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் ஈஸி, டேரெக்டாக ஃபிலிம் டெம்பரேச்சர் வந்து டேரெக்டாக ரெண்டோட டெம்பரேச்சர் ஆட் பண்ணி போட்டுடலாம். 130 + 70 100 வந்துடும். பட் 8 சென்டிமீட்டரா 4 சென்டிமீட்டர் கால்குலேட் பண்ணுவோம். அது சின்ன ஒரு 4 ABP போட்டால் அது வேல்யூ வந்து வேறு வருது. ஸோ அதை வச்சு நம்ம இது இப்போதைக்கு என்ன பண்ணணும், சி அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கணும். மேபி இதோட ஆன்சர் கீ சேஞ்ச் ஆகலாம். இப்போதைக்கு ஆனால் சி அப்படின்றத நம்ம ஆன்சர் கீயை கொடுக்கணும். அதுக்கு 24th வந்து நம்பர் இன் நேச்சுரல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பிராண்டியல் நம்பர் அண்டு கிராசாஃப் நம்பர். 24க்கு சி. 25 வந்து ஒப்பக் படி வந்து டவு = 0, அப்போ ஆல்ஃபா அண்டு ஆல்ஃபா + ரோ = 1. 26th வந்து LMTD மெத்தட் வந்து எல்லா டெம்பரேச்சரும் நோனா இருக்கணும். அதனால ஆப்ஷன் ஏ. 27th கால்குலேட் பண்ணால் 32.5 வருது. 28க்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரெனால்ட்ஸ் அனாலஜி வந்து ஸ்கிமின் நம்பரும் பிராண்டியல் நம்பரும் 1 இருக்கணும். அப்போ தான் அந்த அனாலஜி நம்ம யூஸ் பண்ண முடியும் சொல்லுவாங்க. அதனால ஆப்ஷன் பி. ஓகே. 29th வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து டிக்ரீஸ், ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வந்து ரிமைன் சேமாக இருக்கும்போது ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டியூ பை டெம்பரேச்சர் வில் இன்க்ரீஸ். ஓகே. ஸோ ஆன்சர் வந்து இது வில் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். 30th கொஸ்டினுக்கு வந்து இது வந்து சில புக்கில் கரண்ட் சிக்னல் இருக்குது, சில புக்கில் வோல்டேஜ் சிக்னல் இருக்குது. அதனால் நம்ம வந்து நிறைய புக்கில் 2-3 புக்கில் ரெஃபர் பண்ணும்போது கரண்ட் சிக்னல் அப்படின்னா நம்ம கரண்ட் எடுத்துக்கணும். அங்கே வோல்டேஜ் 0, கரண்ட் தான் அங்கே மெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் as of now ஆன்சர் கீ இஸ் கரண்ட் சிக்னல். ஓகே. 31 வந்து ஃபீட் மோட்டர் எப்பவுமே வந்து செர்வோ மோட்டராக தான் இருக்கும் சிஎன்சியில். அப்புறம் 32 வந்து த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து எது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா செர்வோ மோட்டர் வந்து ஸ்பீடு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்கோடர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து டாக்டிக்கல் சென்சார்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. லோடுலாம் யூஸ் பண்ணுவாங்க டாக்டிக்கல் சென்சார். பட் ஸ்பீடுக்கு வந்து நம்ம இப்போதைக்கு வி ஆர் கோயிங் வித் என்கோடர்ஸ். ஓகே. ஸோ டாக்டிக்கல் சென்சார் ஜென்ரலி லோடுக்காக யூஸ் பண்ணுவாங்க, பட் ஸ்பீடுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. as of now answer is our answer is B, encoder. Okay. இது டைரக்ட் கொஸ்டின். VT power n equal to constant. 33C sorry B. 34th கொஸ்டின் நம்ம கால்குலேட் பண்ண அரௌண்ட் 32% வந்து 31 பாயிண்ட் சம்திங் %. our answer is 32%. தெர்மிட் வெல்டிங், அலுமினியம்,
இது டைரக்ட் கொஸ்டின் 1200 3200 டிகிரி செல்சியஸ் ஆக்சியஸ் கிளீனோட ஃப்ளேம் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ கொலாப்சிபிள் டியூப்ஸ் வந்து இம்பாக்ட் எக்ஸ்ட்ரூஷன் தான் பண்ணுவாங்க 37C. ஓகே, சில புக்கில் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷன் சொல்லியிருக்காங்க, பட் நிறைய புக்கில் வந்து கோல்டு அதாவது இம்பாக்ட் எக்ஸ்ட்ரூஷன் சொல்லியிருக்காங்க. வி ஆர் கோயிங் வித் கோல்டு இம்பாக்ட் எக்ஸ்ட்ரூஷன் டியூப்ஸ் கொலாப்சிபிள் டியூப்ஸ். ஸோ இது வந்து இது பண்ணும்போது டைரக்ட்ரிக்கு வந்து கோர் மேக்கிங் வரும். அப்போ C2க்கு வர ஆப்ஷன் வந்து ஏ மட்டும்தான் இருக்குது. அதனால் வி ஆர் கோயிங் வித் டைரக்ட்லி ஏ. மற்றெல்லாம் நான் செக் பண்ணல, இது ஒன்றே செக் பண்ணலே ஆன்சர் சொல்லியாச்சு. இது வந்து ரிஃபைனிங் கிரைன் செக்ஷர் வந்து ரீகிறிஸ்டலேஷன் டெம்பரேச்சர் 39. 40th வந்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது சிமெட்ரிக்காக இருக்கும், பவுண்டட் மேட்ரிக்ஸாக இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பாரு எலிமெண்ட்டுன்னு மட்டும் இனி எலிமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதனால் வந்து இது வரக்க வாய்ப்பு இருக்குது. பட் இட் இஸ் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆகும் ஜென்ரலி, அதனால் இது நான் சிங்குலர்னு கொடுத்துருவாங்க, இது கட் ஆகிடும். அது ஐடென்டி மேட்ரிக்ஸ்லாம் எப்பவுமே இருக்காது. ஸோ அதனால் அது 3, 4 இருக்காது. வி ஆர் கோயிங் வித் ஆன்சர் 1 and 2. ஸோ 41க்கு என்ன வரும் அப்படின்னா, a robotic instrument is prevented from running into the option sensory devices. ஓகே, ஸோ இதுக்கு we are going with option A. ஜஸ்ட் இன் டைம் வந்து தகுச்சு போனதான், இதில் எந்த டவுட்டும் இல்லை. we are moving to 43rd question. எஃப்எம்எஸ்ல வந்து இது டைரக்ட் கொஸ்டின் தான். இது வந்து ஓல்டு கொஸ்டின்லேருந்து கேட்ட கொஸ்டின் தான். ஐ திங்க் சிஐஎல் கோல் இண்டியா லிமிடெட்லேயே கேட்ட கொஸ்டின் இது. 43க்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா, more flexible than the manufacturing system they replace அப்படின்றது தான் ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆப்ஷன். 44 that is the layout flexible manufacturing system have defined process sequencing அப்படின்ற சிமிலர் ஒர்க். இந்த ரெண்டு ஆப்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் சிமிலர் ஒர்க் கொடுத்ததால இன்லைன் ப்ராடக்ட் லேஅவுட் நம்ம போகிறோம். ஓகே, ஸோ 44 ஆப்ஷன் ஏ லேஅவுட், இன்லைன் லேஅவுட். 45 வந்து இது அகைன் டைரக்ட் கொஸ்டின் சாஃப்ட்வேர். 46th வந்து குரூப் டெக்னாலஜி brings together and organize அப்படின்னு பார்க்கும்போது காமன் பார்ட்ஸ் ப்ராப்ளம் அண்ட் டாஸ்க் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, 47 the ability to produce parts in high and low total quantities of production depending upon the demand is known as volume flexibility. ஓகே, ஸோ எவ்வளோ வால்யூம் ஃப்ளெக்சிபிள் ஆகுது அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 48th கொஸ்டின். 48th கொஸ்டின் வந்து which one of the following tool offset function code சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜி கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜி கோட்ஸ் வந்து 43, 44, 45, 46 அந்த ரேஞ்சில் இருக்கிறது தான் வந்து டூல் ஆஃப்செட் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் 45 G45 கோட் அந்த ரேஞ்சுக்கு போயிடும். 49th பார்க்கும்போது கேட் வந்து ஜாமெட்ரிக்கல் மாடலிங் இருக்கும், டிராஃப்டிங் இருக்கும், டிசைன் அனாலிசிஸ் இருக்கும். ஓகே, மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ரெண்டும் இருக்காது. அதனால் ஆப்ஷன் வந்து 49க்கு ஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 15th வந்து வைப்ரேஷன் அனலைஸ் வந்து ஒமேகா பை ஒமேகான் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு பட்சத்தில் அது வந்து நெகட்டிவ் ஐசோலேட்டர்னு சொல்லுவாங்க. இதோட இந்த இடத்துல வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிரான்ஸ்மிட் டிஸ்டர்பிங் ஃபோர்ஸ் வந்து 180 டிகிரி. ஸோ இந்த 50 கொஸ்டினுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டவுட்டாக வச்சுருக்கோம். ஸோ வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் ஆன்சர் கீ பார்ட். தேங்க்யூ.